உங்கள் எஃப்எஃப்கேன்னு சொல்ல முடியாது. நான் உங்கள் கிஷாந்த். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஃப்ரெண்டு ஹேக்கர்னு ஒருத்தர் இருப்பான்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஹேக்கர் வந்துட்டு எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணிருக்காரு. சொல்லணும்னா இப்போ நான் பிஆரில், அதாவது வந்துட்டு நான் பிஆரில் வந்துட்டு ஹீரோய்க்கு வச்சுருக்கேன்னா, சிஎஸ்லியும் ஹீரோய்க்கு வச்சுருக்கேன்னா, அதுக்கு முக்கியமானது யாருன்னா இந்த ஹேக்கர் தான். என்னாச்சுன்னா ஹேக்கரோட நிலைமை தான் அக்கௌண்ட் பேண்டு. ரீசெண்ட் சீட்டு எப்போ வந்துட்டு அவங்க அக்கௌண்ட் பேண்ட் ஆயிடுச்சா, 6ஆம் மாதம் 3ஆம் டேட்டு 26. தேவையில்லாமல் விடுங்க, என்ன சொல்ல தெரியல கைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கர் தான் நம்பிட்டு இருந்தேன். டக்குன்னு பேண்டுன்னு வந்துச்சா, இன்னைக்கு தான் வந்தேன் கேரளாலேருந்து. அதுக்குள்ளே இது பேண்டுன்னு சொல்லுது. இதெல்லாம் இப்போ நான் தான் ஏற்றினேன். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டார் ஏற்றினது நான் தான். அதுக்கும் ஹீரோக்கு ஏற்றி கொடுத்தது பையன், அவன் தான். இது வந்துட்டு இன்னைக்கு தான் நான் ஏற்றினேன் ப்ரோ. ஹீரோக்கு இன்னைக்கு தான் ஏற்றினேன், பார்த்ததாலே தெரியும். என்ன பண்ண ஹேக்கர் நிலமை. எனக்கு ஹேக்கர் இருக்கான்ல, அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டுனா உயிர்க்குரிய ஃப்ரெண்டு, அப்படியான ஃப்ரெண்டு கைஸ். இப்போ எனக்கு ஒன்றுனா வரான் அந்த மாதிரி. இப்போ எனக்கு ஒன்றா ஏஜென்சிக்கு லாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஆர்எம்னா அந்த மாதிரி எஸ்ஆர்எம்ல யூடியூபர்னான்னு தெரில. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா தெரில. ஆனால் என் ஃப்ரெண்டு வருவார், விளாடி கொடுப்பாரு. நான் தான் வந்துட்டு ரேங்கே புஷ் பண்ணுவேன்ல, இல்லை ஹேக்கர் கூட தான் இவர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பிங்களா, இவரெலாம் வந்துட்டு தான், இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தான் எனக்கு வந்துட்டு புஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான சொல்லிட்டு மாட்டாங்க. ஐயோ முக்கியமாக இவரும், அது வந்துட்டு இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இவரும் எனக்கு புஷ் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் என்னன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு அந்த ஹேக்கர் தான் பயங்கரமாக புஷ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நான் எம்பளம் வச்சு நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது இன்னைக்கு வச்சது, அதனால் கண்டுக்காதீங்க. இந்த 2 எம்பளம்ல ஒரு எம்பளம் அவர் தான் வச்சு கொடுத்தாரு. என்ன ப்ரோ ஒரே ஒரு எம்பளம் வச்சு கொடுத்ததுக்கு ஓவராக பண்ணுறீங்கன்னு சொல்லாதீங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இல்லை ஒரு 7 வயசுன்னு வச்சுக்கோங்க, 7 இல்லைன்னா 6. அந்த வயசில் எனக்கு வந்துட்டு மெம்பரும் அவ்வளோவா விட தெரியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணிடுவாங்க, நான் விடுவேன்ல, அப்போ வந்துட்டு எனக்கு வராது. என்னடா பண்ணான்னு யோசிச்சுட்டு இருப்பேன்னா, எந்த வச்சு வளர்த்தவங்க காமெடி பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ என் பம்பர் சேர்த்துன்னு அவங்களுக்கு ஆணி இல்லைன்னா டக்குன்னு அதில் விட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நினச்சிப்பேன், ஓகே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க போலன்னு சொல்லிட்டு நான் விளையாடுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு காமெடியாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன், நான் பம்பர் சேர்த்து பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டாலே மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஹேக்கர் இருக்கான்ல, ஹேக்கர் வந்துட்டு என்னடா ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவானா. ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னை ஏமாத்தல, எங்கள்
பாட்டி வேலைக்கு போனேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா எங்கள் பாட்டி வந்துட்டு உனக்கு சும்மா இருந்தாலே பரவாயில்லன்னு கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு குட்டி வயசில் கொஞ்சோண்டு விளாட தெரியும், கொஞ்சம் வயசில். அதாவது வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு 8 வயசு, 8 இல்லை 8 9 இருக்கும் அட்லீஸ்ட். அந்த வயசில் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் விளாட தெரியும். இப்போ வந்துட்டு டைட்டில் காமிக்கிறேன். இல்லை இவ்வளோ டைட்டில் வச்சுருக்கேன்ல நார்மலி. இதில் நான் இதெல்லாம் அப்போ வந்துட்டு ஒரு இயர் தான். ஆனால் வந்துட்டு அப்போலேருந்து தட்டி மோதி 2 இயர் ஓல்டு. அதுக்கப்புறம் தான் கோல்டு பேட்சே வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப அதுக்கும் முன்னாடி வந்துட்டு அந்த அங்கிள், அதாவது வந்து அந்த அண்ணா வந்துட்டு என்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்க பார்த்தாடுப்பாடு. அந்த அங்கிள் வந்துட்டு டாப் அப் பிளேயர் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சட்டி எடுத்து விளாட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பிளாட்டினமில் இருந்தேன். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா பிளாட்டினமில் இருக்கும் போல டக்குனு பிளாட்டினமில் இருக்கும் போல டைமண்ட் இது கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ நம்மளோட பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடினேன், விடவே இல்லை. ஓகே இந்த மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அண்ணா கிட்ட வந்துட்டு கொஞ்சோண்டு இப்போ வந்துட்டு அவங்க டைமண்ட் 1னா டைமண்ட் 3 வரைக்கும் ஏற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே எங்கள் பாட்டிக்கு வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இருக்குடா இந்த அண்ணாவையும் ஹேக்கரையும் இருக்கிறேன்னு கேட்பீங்க. இல்லைன்னா அந்த அண்ணா தான் அந்த ஹேக்கரான்னு கேட்பீங்க. இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் போயிருந்தேன், 1 நிமிஷம் சொன்னேன். டக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு எண்டு வச்சிட்டான். நான் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ஹேக்கரே, என்னடா ஹேக்கர் யூஸ் பண்ணுறடே பேனலு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட்னா அந்த மாதிரி இல்லை, ஹெட்ஷாட் ரிப்போர்ட் மட்டும் பண்ணேன்னா. ஹெட்ஷாட் ரிப்போர்ட்டே நான் பண்ணல. ரிப்போர்ட்னா நான் வந்துட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், அதை தான் நான் தெரியாமல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டேன். அவனுக்கு வந்துட்டு எப்படி மெசேஜ் பண்ணேன்னா அவன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வெளில தான் வருவான். 2 ரெக்வஸ்ட்டு சும்மா கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் வந்துட்டார். எதுக்கு ப்ரோ ஹேக்கு பேனல்லாம் போகிறீங்கன்னு கேட்டேன். ப்ரோ இங்கே வந்துட்டு எல்லாருமே ஹேக்கு பேனல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம் ப்ரோ, என் மேட்ச்சில் 10 மேலே வந்திருப்பாங்க, ஒரு 5-10 வந்திருப்பாங்க ப்ரோ. எனக்கு நான் தான் தப்பிச்சிட்ருக்கேன் பேனல்லேருந்து. சில வாட்டி தான் நான் பூயாவே அடிப்பேன்னு சொல்லுவேன்னா அது வந்துட்டு அவர் சொல்லுவார், ப்ரோ நான் பேனல் தான் யூஸ் பண்ணுறேன், வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவர் வந்துட்டு அப்போ கிராண்ட் மாஸ்டர். நீங்கள் எப்படி ப்ரோ, நீங்கள் அது பேர் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, அதனால் வந்துட்டு நான் சொல்லுவேன், என்ன ப்ரோ ஏதோ ஹீரோக்கு என்னது அதுன்னு கேட்பேன். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். ஓ கிராண்ட் மாஸ்டரா ப்ரோ நம்மளுக்குலாம் ப்ரோ டைமண்டுக்கு தான் ஒரு வாட்டி ஆடிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன்னா அவரும் மனசு கஷ்டமாயிடும். ஓகே ப்ரோ உங்களுக்கு செம்மையாக ஏற்றி கொடுன்னு சொல்லிட்டு கூட்டு போகிற மேட்ச்லாம் பூயா ஸ்ட்ரைக்கு பிச்சுக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிஆர் போய் கொடுங்க ப்ரோன்னு சொன்னால் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே பூயா வச்சு கொடுத்துறாரு. எனக்கு ரொம்ப குஷி. ஐயோ நம்ம அவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இப்போ வந்துட்டு போயிட்டு வரணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எதுக்குடான்னு கேட்க விரும்புவீங்கல்ல, எதுக்குன்னா அதான் ஹேக்கர் போயிட்டாரே, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்துட்டு ஷார்ட்ஸில் போடுறேன், பார்த்துட்டு நீங்கள் வேணால் உங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு முடிஞ்சால் 1v1 இல்லை 1v1 இல்லாமலே நீங்கள் ஐடி யூஐடி இருக்குல்ல அதை மட்டும் நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்படின்னு சொல்கிறீங்க, தப்பாக நினச்சிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட
யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இது ஷார்ட் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே gift கொடுக்குறேன். பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா கூட இல்லை கைஸ், அந்த ஹேக்கருக்கு அது ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ். அதுக்கப்புறம் லைக் அப்படியே தட்டி விட்டுருங்க கைஸ். பாய்.